அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். 6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்குச் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் எங்களால் இயன்று பரிந்தும் ஜெபித்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் தாமே இந்த சத்தியவசன திருப்பணியை ஆண்டவர் ஆசீர்வதித்து தம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை பயன்படுத்தும்படி ஜெபம் செய்யுங்கள். இந்த நாளின் செய்தி ஈஸ்டர், உயிர்த்தெழுந்த திருநாள். ஈஸ்டர் என்பது மிக முக்கியமான ஒரு நாளாகும். கிறிஸ்தவத்திலே உண்மையாகவே கிறிஸ்துமஸ் முக்கியமான நாள், சிலுவையிலே மடிந்த நாள் முக்கியமான நாள், அதே போல உயிர்த்தெழுந்த நாள் மிக முக்கியமான நாளாக காணப்படுகிறது. நமது வாழ்க்கையிலே சில முக்கியமான நாட்கள் உண்டு, அதிலே சில செய்தி உண்டு. நம்முடைய பிறந்த நாள், ஏன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திருமண நாள், நமக்கு பிரியமானவர்கள் மரித்த அந்த மறுமை கூட்ட நாளெல்லாம் நாம் எண்ணுவது உண்டு. அநேக தேவ பிள்ளைகள் தாங்கள் மனம் திரும்பின நாளை மிக அதிகமாக எண்ணி கர்த்தரை துதிப்பது உண்டு. யூதர்களுக்கு பஸ்கா மிக முக்கியமான நாள். அதே சமயத்தில் ஓய்வு நாளையும் அவர்கள் மிக முக்கியமாக கருதுவார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் மதர்ஸ் டே கொண்டாடுகிறோம், அதாவது தாய்மாரின் நாள். இதிலே அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஃபாதர்ஸ் டே, இதிலே நம்முடைய அந்த நாளிலே நம்முடைய தகப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆசிரியர் தினம், அதாவது டீச்சர்ஸ் டே அன்றைக்கு நாம் ஆசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்மஸ் அன்றைக்கு கிறிஸ்து என்ற இரட்சகர் இந்த பூமியிலே பிறந்தார். அதே சமயத்தில் பெரிய வெள்ளிக்கிழமையிலே கிறிஸ்து மனித குலத்தின் பாவத்துக்காக தம்மையே சிலுவையிலே மரிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஈஸ்டர் என்பது மரணத்தை அவர் ஜெயித்த ஒரு நாளாகும். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவத்தினுடைய மிக முக்கியமான பில்லர் எனலாம். முதல் நூற்றாண்டின் அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள், திருச்சபை மக்கள், அவர்களுடைய பிரசங்கங்கள், சாட்சிகள், அவருடைய எழுத்துகள் எல்லாவற்றிலும் உயிர்த்தெழுதல் செய்தி நடுமையமாக இருந்தது. ஆனால் இன்றைய நாட்களிலே நாம் கேட்கிற எல்லா செய்தியிலும் உயிர்த்தெழுதல் நடுமையமாக இருக்கிறதா என்றால் மிகவும் வேதனைப்படக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பல சமயங்களிலே வரங்கள் முக்கியப்படுகிறது, சில சமயங்களிலே ஆராதனைகள் முக்கியத்துவப்படுகிறது, சில சமயத்திலே சமூக நிலைகளெல்லாம் முக்கியப்பட்டு விடுகிறது. நாம் எங்கே எதை பிரசங்கித்தாலும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் சொல்ல வேண்டும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தார், அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5 நீங்கள் 7 வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். இதிலே ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறைக்கு பெண்கள் போகிறார்கள். அந்த கல்லறையின் கல்லை யார் புரட்டுவார் என்று எண்ணிக்கொண்டே போகிறார்கள். வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அங்கே மிகுந்த பலத்த சத்தமாய் வந்து அந்த கல்லை புரட்டி அது மேலே உட்கார்கிறான். அந்த தேவதூதன் அந்த பெண்களோடு சில காரியங்களை பேசுகிறார். இது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 5-7 வாக்கியங்கள் வருகிறது. இதை நான் கவனமாக உற்று ஆராய்ந்து தியானித்த போது
3 முக்கியமான கட்டளைகள் காணப்பட்டதை அறிந்து கர்த்தரை தோத்தரித்தேன். முதல் காரியம் என்ன? மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் 6 பாருங்கள். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆங்கிலத்திலே கம் அண்ட் see என்று சொல்லலாம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதற்கு அடையாளம் என்ன? அந்த வெறுமையான கல்லறை. அருமையானவர்களே, உலகத்திலே எத்தனையோ தலைவர்கள், ஒருவேளை அரசியல் தலைவர்கள், சமய தலைவர்கள், அநேக தேச பிதாக்கள் எல்லாம் மடிந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கல்லறை இன்றைக்கு அவர்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மரித்தார்கள், உயிரோடு எழும்பவில்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் உயிரோடு எழுந்தார். காரணம் என்ன? அவருடைய வெறுமையான கல்லறை. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கு பல அடையாளங்கள். ஒன்று, அந்த வெறுமையான கல்லறை. ஆகவே தான் தூதன் சொல்கிறார், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் முன்பு கல்லறைகளிலே அவருடைய சரீரம் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆகவே வெறுமையான அந்த கல்லறையை பாருங்கள் என்று சொல்கிறார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததற்கு முதல் அடையாளம் அந்த வெறுமையான கல்லறை. 2வது அடையாளம் என்ன? அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார், பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அது 2வது அடையாளம். 3வதாக, எப்போதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம், அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னமானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலினாலே பாவத்தோடு இருந்த மக்கள் பாவத்தை மேற்கொண்டு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்கிறார்கள். இன்றைக்கு அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இன்னொரு அடையாளம் என்ன? வளர்ந்து வருகிற திருச்சபையாகும். அருமையான என் சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் தூதன் சொல்கிறார், வந்து பாருங்கள். இந்த வந்து பாருங்கள் என்பது ஒரு அருமையான அழைப்பாக காணப்படுகிறது. நீங்கள் வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரச் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 17 ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். ஆகவே வேதாகமம் முழுவதுமே வந்து பார் என்கிற தலைப்பிலே ஏராள திருமறை வாக்கியம் வருகிறது. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்கிறது என்ன? வந்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அவர் இன்றைக்கும் பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் மருவமாக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அவர் தருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் கட்டளை என்ன? வந்து பாருங்கள். ஆங்கிலத்திலே கம் அண்ட் see என்று சொல்லலாம். 2வது கட்டளை என்ன? அங்கே மத்தேயு 28:7 பாருங்கள். சீக்கிரமாய் போய், ஆங்கிலத்திலே கோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போங்கள் என்கிற ஒரு வார்த்தையை அறிந்து கொள்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்ல நம்மை ஆண்டவர் அனுப்புகிறவராயிருக்கிறார். இங்கே போங்கள் என்று ஆண்டவர் நமக்கு அவர் கட்டளை கொடுக்கிறார். கல்லறையிலே அங்கே வெறுமையான கல்லறை, அந்த வெறுமையான கல்லறையின் மூலமாக அவர் உயிர்த்தெழுந்த அந்த செய்தியை வேகமாய் சொல்ல அங்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் போங்கள். எப்படி போக வேண்டும்? சீக்கிரமாய் போக வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அநேகர் என்ன செய்கிறார்கள்? சில அனுபவத்தோடு அங்கே நின்று விடுகிறார்கள். இன்றைய மக்கள் இருந்தால் ஆண்டவருடைய கல்லறையிலே, அந்த வெறுமையான கல்லறையிலே உட்கார்ந்து ஆராதித்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவர் தூதன் மூலமாய் சொல்கிறார், போங்கள், சீக்கிரமாய் போங்கள் என்றார். ஆகவே உங்களுடைய நோக்கம் கல்லறை அல்ல, உங்களுடைய நோக்கம் போகிற நோக்கம். உங்களுடைய நோக்கம் என்ன? போய் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை போய் என்று அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகமெங்கும் அவருடைய ஜனங்கள் மத்தியிலே பணி செய்ய ஆட்களை அனுப்ப திட்டமிடுகிறார். யார் எனது காரியமாய் போவார் என்று ஏசாயாக்கு சொன்னவனமாய், யார் எமது காரியமாய் போவார் என்று என்னையும் உங்களையும் அழைக்கிறார். இன்றைக்கு அறுவடையானது அங்கே வயலிலே அறுவடை மிகுந்து காணப்படுகிறது. அறுவடைக்கு தேவையான பணியாட்களை
நாம் அங்கே அனுப்பும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். அங்கே ஜெபித்தால் போதாது, நாமே செல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கென்று போகிறோமா? ஆண்டவர் போய் என்கிற வார்த்தை மிக முக்கியமானது. மத்தேயு 28 எடுத்து பாருங்கள். 18, 19, 20 வாசித்து பாருங்கள். அங்கே 19 சொல்கிறது, ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய். இந்த புறப்பட்டு போய் என்கிற வார்த்தை எங்கேயோ ஒரு ஊருக்கு போகிறது அல்ல. நீங்கள் எந்த பணி செய்கிறீர்களோ, எந்த இடத்துல பயணம் செய்கிறீர்களோ, எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த பொருளில்தான் அது சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே மறுரூபமலை, அந்த மறுரூபமலையிலே நம்முடைய ஆண்டவர் மறுரூபமாகிறார். அங்கே மோசேயும் எலியாவும் பேசுகிறார்கள். அந்த சமயத்திலே அந்த காட்சியை கண்ட பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரம், அங்கே மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று சொல்கிறார். அப்போதான் பிதாவின் சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருடைய வார்த்தையை செவிகொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த காட்சி மறைந்த போது இயேசுவானவர் மாத்திரம்தான் இருந்தார். கிறிஸ்துவத்திலே கிறிஸ்துவே மையமாக இருக்கிறார். அங்கே மோசே என்பவன் அது நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளம், எலியா என்பவன் தீர்க்கதரிசிக்கு அடையாளம். ஆகவே மோசே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் இயேசுவிலே எல்லாம் நிறைவேறுகிறது. ஆகவே தான் நாம் கூடாரம் போட்டு தங்குவதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, அல்லது கல்லறையிலே உட்கார்ந்து நாம் ஜீவிக்கும்படி அழைக்கப்படவில்லை. நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். ஒருவேளை இந்தியாவிலே எத்தனையோ மக்கள் கூட்டங்கள் இருக்கிறது, இன்னும் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் ஏராளம் உண்டு. அந்த மக்கள் கூட்டங்களுக்கு யார் நற்செய்தியை அறிவிப்பது? நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் சொன்னார், உலகமெங்கும் அங்கே சர்வ ஜாதிகளுக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் போதுதான் ஆண்டவர் வருவார். அப்படியான அருமையானவர்களே, நற்செய்தியை அறிவிக்க வேண்டுவது நான் ஆண்டவருடைய வருகைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தான் வட இந்தியாவிலே மாத்திரமல்ல, நம்முடைய தென் இந்தியாவிலும் ஏராளமான மக்கள் இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய கண் பார்வையிலே 2 பார்வை இருக்கிறது. ஒன்று தூர பார்வை, இன்னொன்று கிட்ட பார்வை. சிலருக்கு வட இந்தியா மாத்திரம்தான் தெரியும், தென்னிந்தியா தெரியாது. சிலருக்கு தென்னிந்தியா மாத்திரம்தான் தெரியும், வட இந்தியா தெரியாது. அப்படியானால் சிலருக்கு கிட்ட பார்வை, சிலருக்கு தூர பார்வை. ஆனால் ஆண்டவர் சரியான பார்வையோடு வாழ அழைக்கிறார். தூரம் உள்ள இடங்களையும் நாம் பார்க்க வேண்டும், சமீபத்தில் உள்ள இடங்களுக்கும் நற்செய்தி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே தனித்தால் ஊழியம் செய்ய வேண்டும், குடும்பமாக மக்களை கொண்டு வர வேண்டும், கூட்ட கூட்டமாக மக்களை ஆண்டவரண்டே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர ஆண்டவர் அழைக்கிறார். ஆகவே பெண்களுக்கு அந்த தூதன் சொன்ன முதல் காரியம் என்ன? வந்து பாருங்கள், கம்மன்சி. 2வது போங்கள். போங்கள் என்று சொல்லும்போது மெதுவாய் போங்கள், தாமதமாய் போங்கள் என்று அல்ல, சீக்கிரமாய் போங்கள் என்று சொல்கிறார். 3வதாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். அறிவிக்க வேண்டும், அதாவது அந்த டிக்ளரேஷன், ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும். மத்தேயு 28 நான் வாசிக்கிறேன். அங்கே 7வது வாக்கியத்தை பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீடர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த பெண்கள் தான் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சீடர்களுக்கு சொல்கிற முதல் பணியை செய்தவர்கள். அருமையானவர்களே, சீடர்கள் எல்லாரும் ஆண்டவர் மடிந்த போது, அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மடிந்து கல்லறை வைக்கப்பட்ட போது அறைக்கதவை பூட்டி கொண்டு ஒளிந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே பயந்து கொண்டிருக்கிற அந்த சீடர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அதே சமயத்தில் வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மார்க் 16ஆம் அதிகாரம் 7 சொல்கிறது, நீங்கள் பேதுருவுக்கும் போய் சொல்லுங்கள் என்றார். பேதுரு யார்? ஆண்டவரை மறுதலித்தவன். ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபித்து சத்தியம் பண்ண தொடங்கினவன். ஆகவே நீங்கள் பேதுருவுக்கு போய் சொல்லுங்கள். ஏனென்றால் நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கிற பேதுருவே, உன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறார்.
அது மாத்திரமல்ல, விசுவாசியாத தோமா இருக்கலாம். அதே போல் சமயத்தில் சந்தேகப்படுகிற மக்கள் இருக்கலாம். எம்மாவூர் சீடர்கள் நம்பிக்கை இழந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட ரகம் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல வேண்டும். பயந்து கொண்டிருக்கிற மக்கள், சோர்ந்து கொண்டிருக்கிற மக்கள், விசுவாசியாத நிலையில் உள்ள மக்கள், பின்வாங்கி போன மக்கள், இந்த மக்களை எல்லாம் நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே இந்த திருமறை பகுதியை வாசித்தபோது 3 கட்டளை. கம் அண்ட் சீ, வந்து பாருங்கள். 2வது கட்டளை என்ன? கோ, போங்கள். 3வது என்ன? அவரை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நற்செய்தியை, உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் கொண்டாடுகிறோமா? இந்த நாட்களிலே அநேக இடங்களிலே ஈஸ்டர் அன்றைக்கு நன்றாக ஆராதனைக்கு செல்கிறார்கள். பிறகு விழா கோலம் கொண்டு அவர்கள் விருந்து உண்டு வாழ்கிறார்கள். நான் ஒரு முறை நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு போனேன், வடகிழக்கு பகுதிக்கு. அங்கே திரிபுரா என்கிற ஒரு இடத்துக்கு நான் ஈஸ்டர் சமயத்தில் பேச போனேன். அந்த மக்கள் ஈஸ்டர் அன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு 50-60 சபை மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஒவ்வொரு கார்னர், ஒவ்வொரு பகுதியிலிருந்து ஒரு பெரிய முக்கியமான அங்கே ஒரு நல்ல மார்க்கெட், அதாவது ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கிற அந்த இடத்துக்கு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கில் வந்தார்கள், பாடினார்கள், ஆராதித்தார்கள், என்னை பிரசங்கம் பண்ணும்படி சொன்னார்கள். அது எனக்கு வியப்பாகவும் அது என்னுடைய கண்களை தெளிவிக்கக்கூடியதாக இருந்தது. மனசாட்சியை தொட்டு பாருங்கள். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி உயிர்த்தெழுந்த நாளிலே யாருக்காவது ஒருவருக்கு நாம் சொல்லுகிறோமா? நாம் சிந்திக்க வேண்டும். யாருக்காவது ஒருவருக்கு அறிவிக்கிறோமா? அதை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் அவர்கள் செய்த காரியம். இந்த காரியத்தை சொன்ன உடனே அங்கு 8வது வாக்கியம் சொல்கிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சத்தத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீடர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். 3 கட்டளை, வந்து பாருங்கள். 2வது சீக்கிரமாய் போங்கள். 3வது கட்டளை, அறிவியுங்கள். அதை அப்படியே அவர்கள் செவி கொடுத்து அவர்கள் சீக்கிரமாய் செய்தார்கள். அருமையானவர்களே, இந்த ஈஸ்டர் காலத்தில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வெறுமையாயிருக்கிற கல்லறையை வந்து பாருங்கள். 2வதாக சீக்கிரமாய் போங்கள். 3வதாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சீடர்களுக்கு அறிவியுங்கள். நாம் அறிவிக்க வேண்டியது நம்மில் விழுந்த ஒரு காரியமாகும். நாம் அறிவித்தால்தான் மக்கள் விசுவாசிப்பார்கள். மக்கள் விசுவாசித்தால்தான் கர்த்தருடைய அன்புக்குள்ளே அங்கே கொண்டு வருவார்கள். அருமையானுள்ளே, ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலே ஒரு நடந்த சம்பவம். ஒரு மனிதன், வெள்ளைக்கார மனிதன், அந்த ஆப்பிரிக்க நாட்டின் காடு வழியாய் போய் கொண்டிருந்தான். ஒரு கருப்பு நிற மனிதன் அவன் வேதாமத்தை எடுத்து வாசித்து கொண்டிருந்தான். இந்த வெள்ளைக்காரன் போகிறதை கூட கண்டுகொள்ளாமல் அவன் வாசித்து கொண்டிருந்தான். உடனே வெள்ளைக்காரன், ஒரு நாத்திகன், அவன் கேட்டான், இந்த பழைய புஸ்தகத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டான். உடனே அந்த கருப்பு நிற மனிதன் வெள்ளைக்கார மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரை பார்த்தான், காலிலிருந்து தலைவரை பார்த்தான். பார்த்துவிட்டு சொல்லி தன் பின்னாலே வரும்படி சொன்னான். பின்னாலே அங்கு வீட்டினுடைய தோட்டத்தின் கொல்லைப்புறத்தில் ஏராளமான மண்டை ஓடுகள், அங்கே தலை ஓடுகள் இருந்தது. என்ன என்று கேட்டான். இந்த வேதாகமும் இந்த உயிர்த்தெழுந்த நற்செய்தி வருவதற்கு முன்பாக எங்களுடைய முந்திய தலைமுறையினர் மனிதர்களை கொன்று அவர்களை அவித்து சாப்பிட்டார்கள். அவர்களிடத்திலிருந்து கிடைத்த மண்டை ஓடுகள் அல்லது எலும்புகள் இவைகள் என்று சொன்னார். வெள்ளைக்காரனுடைய உள்ளத்திலே ஆச்சரியம் வந்தது. தன் நாட்டுக்கு சென்றான், தன் ஆஸ்திகளெல்லாம் விற்றான். தன் நாட்டிலே வேதாகம சங்கம் அங்கு வளரும்படி ஒரு பெரிய கட்டடத்திற்கு தன்னுடைய பணத்தை பணமுடிப்பாய் சொன்னான். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரோடு இருக்கிற செய்தி தெரியாமல் எத்தனையோ பேர் தற்கொலை பண்ணுகிறார்கள், எத்தனை பேர் மடிந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் டிப்ரெஷனில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தவறான முடிவு எடுக்கிறார்கள், தவறான பழக்கத்துக்கு போய்விடுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் சொல்லும் பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்கள் வாழ்விலே கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார்.
ஆகவே இந்த திருமறை பகுதியை நான் வாசித்த போது நான் கற்றுக்கொண்ட 3 கட்டளைகள்: ஒன்று, வந்து பாருங்கள்; இரண்டாவது, சீக்கிரமாய் போங்கள்; மூன்றாவது, அவரை அறிவியுங்கள். யாருக்கு? தேவையுள்ள மக்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார். இந்த ஈஸ்டர் தினத்து அன்றைக்கு யாராவது ஒருவருக்கு நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு உந்துதல் உங்களுக்கு கிடைத்திருக்குமானால் இந்த செய்தியினுடைய வெற்றியாக நான் அதை எண்ணுகிறேன். ஏனென்றால் இன்றைக்கி நற்செய்தியை அனுபவிக்கிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அறிவிக்கவில்லையே. இன்றைக்கு அறிவிப்பது ஒரு போதகருடைய வேலை, மிஷனரி வேலை அல்லது நற்செய்தியாளருடைய வேலை என்று அநேகர் பேசுகிறார்கள். இல்லவே இல்லை. நற்செய்தியை அறிவிப்பது, உயிர்த்தெழுதலின் செய்தியை அறிவிப்பது எல்லார் மேல் விழுந்த கடமையாக, கடனாக இருக்கிறது. ஆகவே இந்த ஆண்டவரண்டை வாருங்கள். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த அன்றைக்கு 3 கட்டளை: வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போங்கள், அவர் உயிர்த்தெழுந்ததை அறிவியுங்கள். இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உலகமெங்கும் இந்த ஈஸ்டர் தினத்தை மக்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆண்டவர் மரித்தீர், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தீர். தாம் சொன்னபடி உயிரோடு எழுந்தீர். ஏதோ தற்செயலாக அல்ல, நீர் முன் உரைத்தீர், அப்படியே எழுந்தீர். மரணத்தை ஜெயித்தீர், பாவத்தை மேற்கொள்கிற அதிகாரத்தை தந்தீர். மரண பயத்திலிருந்து எங்களை விடுதலை கொடுத்தீர். திருச்சபை என்கிற ஒரு பெரிய குடும்பத்துக்குள்ளே எங்களை கொண்டு வந்தீரே. ஆண்டவரே, இந்த ஈஸ்டர் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வந்து பார்க்கவும், சீக்கிரமாய் செல்லவும், அறிவிக்கவும் அவர்களுக்கு பலந்தாரும். எந்தெந்த இடத்திலே ஆவியானவர் அவர்களோடு பேசி அவர்களை கீழ்ப்படிய அழைக்கிறாரோ அந்த நிலைக்கு அவர்களை கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். ஈஸ்டர் காலத்தினுடைய அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் ஆண்டவரே இந்த ஜனத்தோடு இருக்கட்டும். இந்த செய்தியை கேட்கிற மக்கள் நற்செய்தியை அறிவிக்கிற மக்களாக புறப்பட்டு செல்ல உதவி செய்யும். எங்கள் இந்தியாவிலே கோடிக்கணக்கான மக்கள், அவர்கள் மத்தியிலே ஊழியர்களை எழுப்பும், விசுவாசிகளை எழுப்பும், தைரியமாக நம்முடைய வார்த்தை சொல்கிற மக்களை எழுப்பும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.